அவ சரியான விஷம். கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எவ்வளோ காதலனோ எவ்வளோ கணவனோ சொல்லிடுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேர் நீங்கள் சொல்லியிருக்கீங்க? அவங்க விஷமாகறதுக்கு யார் காரணம் என்னைக்காவது மனசாட்சிப்படி நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் காதலிக்க ஆரம்பிக்கும் போது அவங்க விஷமாவாக இருந்தாங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே அவங்க வரும்போது விஷமாவாக வந்தாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அவங்கள அவமானப்படுத்தும் போது அவங்க விஷமாவாக இருந்தாங்க. அவர்களுடைய ஆசைகளை நீங்கள் உதாசீனப்படுத்திட்டு போனீங்கல்ல, அப்போ அவங்க விஷமாவாக இருந்தாங்க. அவங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்து கேட்கும்போது கணவன்கிட்ட தானே கேட்க முடியும். போய் வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்களே, அப்போ அவங்க விஷமாவாக இருந்தாங்க. பல ராத்திரிகள் தூங்காமல் அவங்க அழுதுகிட்டு இருக்கும்போது எந்த விதமான ஆறுதலும் சொல்லாமல் நீங்கள் திரும்பி படுத்துக்கிட்டு இருந்தீங்களே, அப்போ அவங்க விஷமாவாக இருந்தாங்க. இதையெல்லாம் பார்த்து 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 இனிமேல் இந்த குடும்பத்தில் தனக்கானது எதுவுமே கிடைக்காது அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமேலு தன்னுடைய வாழ்க்கையுமே நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுயமரியாதையோடு எந்திரிச்சு நிற்கும் போது, சுய கௌரவத்தோடு எந்திரிச்சு நிற்கும் போது சில முடிவுகள் அவங்க பண்ணுறது உங்களுக்கு விஷமாக தெரியுது. அதனால தான் இப்போ அவங்க விஷமாக தெரியுறாங்க. நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்தையும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பண்ணுற எல்லா விஷயத்தையும் அவங்க சகிச்சுக்கிட்டு இருந்த வரைக்கும் உங்களுக்கு அவங்க விஷமாக தெரியல. ஆனால் அவங்க தனக்கான வாழ்க்கையை வாழலாம்னு முடிவு பண்ணும்போது கொஞ்சம் சுய கௌரவத்தோட கொஞ்சம் சுய மரியாதையோட உங்களை ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா உடனே அவள் விஷமாயிட்டால உங்களுக்கு. அப்போ விஷமாக்குனது யார்? கொஞ்சம் கொஞ்சமாக. தயவு செஞ்சு மனசாட்சியோடு யோசிச்சு பாருங்க. நம்மளே இந்த வீடியோவை யாராவது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்ன மாற்றம் உங்களுக்குள்ள வந்தது அப்படின்னா சந்தோஷம். வாழ்த்துக்கள். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.